வணக்கம். ஈர்ப்பு விதி அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் சார்ந்து ரொம்ப ஆழமான ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. இதை முழுமையாக பார்க்கறதன் மூலமா ஈர்ப்பு விதி எப்படி எக்ஸாக்டாக வேலை செய்யுது, ஏன் ஈர்ப்பு விதி நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க நினைக்கிற மாதிரி எக்ஸாக்டா செயல்பட மாட்டேங்குது, அதை செயல்பட வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல விதமான கருத்துக்கள் இந்த ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த பிரசன்டேஷன் வீடியோ எபிக் லைஃப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்காக கிரியேட் பண்ணப்பட்டது. இந்த கருத்துக்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால பப்ளிக்கா இந்த சேனல்ல நான் ரிலீஸ் பண்றேன். இதுல சொல்லி இருக்கிற ஒரு சில பயிற்சிகள் அண்ட் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படின்னா எபிக் லைஃப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில இணைந்து கொள்ளுங்கள். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஸ்கிரீன்ல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரே ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. குரூப்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வரும். பயிற்சிகள் தொடங்கும். இந்த வீடியோவை போல இன்னும் டீப்பான நிறைய கருத்துக்களை மெடிடேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஒரு அற்புதமான பயிற்சி, இவை அனைத்தையும் நீங்க அந்த குழுவில் பெற்றுக்கொள்வீர்கள். இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்புங்க. இப்போ பதிவுக்குள்ள போலாம். வணக்கம். இன்னொரு விளக்க வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோ அப்படிங்கிறது ப்ரெசன்டேஷன் ஃபார்மேட்டில் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்லைட்ஸ் வரும். எதற்காக அப்படின்னா இந்த ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்துட்டு இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பதிவு எதை சார்ந்து இருக்க போகுது அப்படின்னா ஈர்ப்பு விதி, மேனிஃபெஸ்டேஷன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கணும், நீங்கள் விரும்புகிற, நீங்கள் நினைக்கிற ஒரு பெரிய இலக்கை அடையணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த டெக்னிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது இல்லை. ஏற்கனவே நாம் அதை கொடுத்துட்டோம். ஆனால் இந்த டெக்னிக்கை எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அதற்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்துக்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ நம்ம டெக்னிக் அப்படிங்கிறது இதை யூஸ் பண்ணால் இப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகே. ஆனால் அதை தாண்டி சில கருத்துக்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த புரிதலோடு நீங்கள் இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யும்போது, நீங்கள் தியான பயிற்சியோ இல்லை ஆற்றல் மையங்களுக்கான பயிற்சியோ இல்லை மேனிஃபெஸ்டேஷனுக்கான அந்த எனர்ஜி பால் மெத்தடோ அல்லது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கோ இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது அது மிக நன்றாக வேலை செய்யும். இப்போ சில பேருக்குள்ளே ஒரு கேள்வியெல்லாம் இருக்கலாம். இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன், இதுக்கெல்லாம் ஏன் நான் தியானம் செய்யணும், எதற்காக நான் மெடிடேஷன் செய்யணும், எதற்காக நான் ஆற்றல் மையங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். அது எல்லாமே இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தீர்த்து வைக்கப்படும், விளக்கம் கிடைக்கும். அதோடு சேர்த்து இந்த பதிவின் மூலமாக இதில் இருக்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் நான் சொல்கிறேன், இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஈர்ப்பு விதியை மிகச்சிறப்பாக நீங்கள் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைத்துவிடும். நீங்கள் 1,00,000 ரூபாய், 2,00,000 ரூபாய் அப்படின்னு கட்டி நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற கோச்சிங் கிளாஸ் போனாலும் இந்த விஷயம், இது மட்டும்தான் அடிப்படை. இதோட டெக்னிக், இந்த 2 விஷயத்தையும் ஒன்றா சேர்த்துனீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டு போகலாம். சில பேர் நினைக்கலாம், 1,00,000க்கெல்லாம் ஈர்ப்பு விதி பயிற்சிகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. இங்கே நாம் பார்க்க போகிற கருத்துக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருத்து உங்களுக்கு முக்கியம், இந்த கருத்து உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சில அடிப்படை பிரபஞ்ச விதிகளை பற்றின விளக்கங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈர்ப்பு விதியை ரொம்ப அழகாக, ஈஸியாக, லா ஆஃப் அட்ராக்ஷன் எங்கே பயன்படுத்தணும், எங்கே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி நடந்துக்கணும், என்ன மெத்தடை யூஸ் பண்ணணும், வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அழகாக புரிந்துவிடும். இவ்வளோதான் விஷயம். நீங்கள் 1,00,000 ரூபாய் கட்டி நீங்கள் கோர்ஸ் சேர்ந்தாலும் அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தேவையற்றது. இந்த ஒரு வெபினாரில் இருக்கிற கருத்துக்களை மட்டும் நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்க, உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். நீங்கள் அதை நிப்பாட்டிடலாம். ஈர்ப்பு விதி சார்ந்து எந்த விஷயத்தையும் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பயிற்சியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். சரி, இப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல
இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும், ஈர்ப்பு விதி சரியாக நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவார்த்த கருத்துக்கள் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு நாம் செயல்படுத்தும் போது மட்டும்தான் அது செயல்படும். இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்பிக்கை அடிப்படையிலையோ கண்மூடித்தனமாகவோ நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம கரெக்டாக ப்ராக்டிக்கலாக செய்யணும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக செயல்படுறதுக்கு தேவையான அறிவு இந்த பதிவில் மட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துறதுக்கு என்ன தேவையோ அது இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை தாண்டி வேறு எந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்படாது. மற்றதெல்லாம் நீங்கள் இதை தாண்டி என்ன விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலான விஷயமாக மட்டும்தான் இருக்கும். இது போதுமானதாக இருக்கும். இப்போது நீங்கள் ஈர்ப்பு விதி, மேனிஃபெஸ்டேஷன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கணும், இலக்கை அடையணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய கருத்துக்களாக இருக்க போகுது. அதில் நீங்கள் முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நம்ம எல்லோருமே இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு கனெக்ஷன் இருக்குது. எப்படி நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே, இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நிறையா பேர் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருடைய ஸ்மார்ட் ஃபோனுமே என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒரு சிக்னலில் ஒரு இன்டர்நெட் மூலமாக, இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. டவரோட கனெக்ட் ஆகிருக்கு, இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாரோடும் எல்லாவற்றோடும் நாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இணைப்புனால், ஒரு கனெக்டிவிட்டினால் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருமே இணைந்த ஒரு நெட்வொர்க் மாதிரி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, லா ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிறது. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விதி. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா இதுதான் ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது இதுதான். லா ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிறது தான் ஈர்ப்பு விதியோட டாப் விதி. இதுதான் சீக்ரெட். ஸோ இதை வச்சு தான் ஈர்ப்பு விதி இயங்குது. ஈர்ப்பு விதியை பற்றி சொல்லும்போது இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். நிறையா நீங்கள் வீடியோஸில் யூடியூப்லலாம் பார்த்துருக்கலாம். நீங்கள் பிரபஞ்சத்தின் அலைவரிசையோடு ஒன்றணும், அதோட அந்த ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகிட்டா அது நடந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் லா ஆஃப் வைப்ரேஷன். ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு வைப்ரேஷனில் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இந்த விதி சொல்லுது. இப்போது நம்ம இன்னும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு மனிதர்களாகிய நாம் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நிலையில் இயங்கி கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? இதுதான் நம்மளுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட். அது என்னது குறிப்பிட்ட நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும், குணங்கள் இருக்கும். சில பேர் ஒரு சில விஷயத்தில் ஆர்வம் காட்டுவாங்க, ஒரு சில விஷயத்தில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. சில பேர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. இது எல்லாமே இயல்பு தான். இதெல்லாம் தப்பு சரி நான் சொல்ல வரவே இல்லை. இதெல்லாம் அவங்களோட நேச்சர், குணம், கேரக்டர். ஓகேங்களா? இது மெயினான ஒரு விஷயம். அடுத்தது அவங்களோட மனநிலை, அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட திறன், அவங்க செயல்படுற விதம், அவங்களுடைய ஆக்ஷன்ஸ், ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸ், அவங்க வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்தி இதுதாங்க இவருடைய லைஃப்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபரை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் அவரோட வைப்ரேஷனல் ஸ்டேட். வேறு எதுவும் இல்லை. வைப்ரேஷனல் ஸ்டேட்டுங்கிறது நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. இங்கே கொஞ்சம் டீப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எல்லாமே அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே வைப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு, எல்லாமே ஒரு அதிர்வை வெளியிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய செயல் என்பது ஒரு வைப்ரேஷனை வெளியிடுது, ஒரு அதிர்வை வெளியிடுது. அந்த செயலை நாம் என்ன நினச்சி செய்கிறோம் அப்படிங்கிறதுல அந்த ஃப்ரீக்வன்சிங்கிறது டிசைட் பண்ணப்படுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நபர் ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை தப்பான நோக்கத்துக்காகவும் செய்யலாம், ஒரு தப்பான விஷயத்தை நல்ல நோக்கத்துக்காகவும் செய்யலாம். அப்போ அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எதுவும் முடிவு பண்ணப்படுது அப்படின்னா செயலை வைத்து அல்ல, அதனுடைய நோக்கத்தை வைத்து. அப்போது அது ஒன்றை மட்டும் எடுத்துக்கக்கூடாது. நான் வைப்ரேஷனாக ஃபீலிங் தான் வைப்ரேஷன் அப்படின்னு சீக்ரெட் புக்கில் சொல்லியிருப்பாங்க.
ஆக்சுவலாக ஃபீலிங்கை மட்டுமே எடுத்துக்கக்கூடாது. நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஃபீலிங் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், அது மாறக்கூடியது. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது நீங்கள் இந்த சீக்ரெட் அல்லது இந்த சீக்ரெட் பேஸ் பண்ணி சொல்லப்படுற லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ், செல்ஃப் ஹெல்ப் கான்செப்ட். செல்ஃப் ஹெல்ப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கற்றுக்குறீங்க, நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க, இதுதான் செல்ஃப் ஹெல்ப். நம்ம இங்கே பார்க்குறது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும், எதை பயிற்சி செய்யணும், நீங்கள் தொடர்ச்சியாக முன்னேறுவதற்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான விஷயங்கள் இங்கே கொடுக்கப்படுது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ளே போகிறீங்க. நம்ம செல்ஃப் ஹெல்ப்பை பார்க்கல. ஸோ இந்த சீக்ரெட் புக்கு, அது ரிலேட்டடாக சொல்லப்படுற எல்லா ஈர்ப்பு விதி பயிற்சிகள், கருத்துக்கள் அப்படிங்கிறதையும் விட இங்கே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேலான டாப்பான விஷயம். ஸோ அதனால தான் நான் முதல்லையே சொன்னேன், 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் கோர்ஸ் வாங்கி படித்தாலும் இதில் இருக்கிறது போதுமானது, அதை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த லா ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, உங்களுடைய ஒட்டுமொத்த இயக்க நிலை, நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க, நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் உட்காந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க, அதுதான் உங்களோட வைப்ரேஷனல் ஸ்டேட். ஓகேங்களா? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, உணர்ச்சி, உங்களுடைய செயல்திறன் எப்படிப்பட்டதாக இருக்குது, உங்களுடைய அறிவு, திறன், மனநிலை, நம்பிக்கைகள், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்துனது தான் உங்களுடைய வைப்ரேஷன். ஓகேங்களா? இதுதான் லா ஆஃப் வைப்ரேஷன். இப்போது இந்த லா ஆஃப் வைப்ரேஷன் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் அது முக்கியப்படுது. உதாரணத்துக்கு இந்த லா ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிறத, இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுதான் உங்களுடைய அதிர்வு நிலை, வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம். இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட் 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை என்னன்னா, த ஸ்டேட் ஆஃப் பீயிங், உங்களுடைய இருத்தல் நிலை. நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட். நான் பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடியே, உங்களுடைய மனநிலை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறன், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய நம்பிக்கைகள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு விஷயம் என்னது? நீங்களாக இருக்கீங்க. இன்னொரு விதத்தில் நான் யார் என்று உங்களை குறித்து நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற எல்லாமே என்னது தான்? வைப்ரேஷன் தான். ஈகோன்னு சொல்லுவாங்க. ஈகோ வந்து தவறானது கிடையாது. ஈகோவை பற்றி இன்னொரு பதிவு நான் போடுறேன். இங்கே வந்து நம்ம ஈகோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தவறாக எடுத்துக்கக்கூடாது. ஈகோ அப்படின்னா அகங்காரம், அகந்தை, அது தப்பாச்சே, அது இருக்கக்கூடாதே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இருக்கணும். ஈகோ என்பது ஒவ்வொருவருக்கும் தேவை. ஓகேங்களா? அன்லெஸ் நீங்கள் என்லைட்மெண்ட் அடையும் வரை, ஞானம் அடையும் வரை, நீங்கள் முக்தி நிலையை அடையும் வரை உங்களுக்கு ஈகோங்கிறது இருக்கும். அது இல்லை, அது இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தப்பான ரூட்டில் போயிடுவீங்க. அதை பற்றி நான் வேறு ஒரு பதிவில் நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போதைக்கு இங்கே நமக்கு என்ன தேவைன்னா, ஈகோ அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. உங்களை பற்றி நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற நம்பிக்கைகளும், உங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஈகோ. சில பேர் கேட்பாங்க சண்டை வந்தால், என்ன உன்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு கேட்பாங்க. நீ ஒரு பெரியவன் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? உனக்குள்ளே பெரிய ஈகோ இருக்கா அப்படிங்கிறதான் அந்த கேள்வி. ஸோ ஈகோங்கிறது ஒரு நல்ல விஷயங்க. உங்களை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நம்பிக்கைகள், உங்களை வந்து உங்கள் வாழ்க்கையை ரன் பண்ணுறதே அந்த ஈகோ தான். அதனால தான் ஈகோ வேணும்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் ஈகோ வேணான்னு சொல்லி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈகோ வேண்டும். ஓகே, அது வேறு ஒன்றும் இல்லை, உங்களை பற்றின எண்ணங்களும் நம்பிக்கைகளும் தான். இப்போது இதெல்லாம் உங்களுடைய அந்த ஈகோ ஸ்டேட், உங்களுடைய ஒட்டுமொத்த எப்பொழுதுமே நீங்கள் எப்படி இருக்கீங்க, பொதுவாக எப்படி இருக்கீங்க ஜென்ரலாக அப்படிங்கிற அந்த நிலை தான் உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம். இதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டெம்பரவரி வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது. என்னது டெம்பரவரி ஸ்டேட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு நபருங்க. இவர் ஒரு நபர், ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம். இவருக்கு ராமசாமின்னு வச்சுக்கோ. இவர் வந்து ராமசாமி. இந்த ராமசாமி அப்படிங்கிற நபர், இவருக்கு ஒரு 40 வயது ஆகுது. 40 வயது வரை இவர் எந்த விதமான, அவர் ஏதோ ஒரு போக்கில் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கிறார். அவர் தியானம் செஞ்சது கிடையாது, எதுவுமே பண்ணினது கிடையாது. அவர் பாட்டுக்கு படித்தார், கல்யாணம் பண்ணார், வேலைக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு 40 வருடத்தை கடத்தி விட்டார். அவருடைய 40வது வயதிற்கு பிறகு என்ன பண்ணுறாருனா, ஒரு மெடிடேஷன் கிளாஸில் கலந்துக்கிறார்.
மெடிடேஷன் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டார். தியானம் பண்ணுறார். ஆஹா ஓஹோ அற்புதமாக இருக்குங்க, 40 வருஷத்தை வீணடிச்சிட்டனே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபர் தியானம் என்கிற இந்த பயிற்சியை செய்யும்போது ஒரு டெம்பரவரியான ஒரு வைப்ரேஷனல் ஸ்டேட்டுக்குள்ளே போகிறார். ஒரு அமைதியான ஒரு நிலைக்குள்ளே போகிறார். அவருடைய மூளையினுடைய செயல்திறன் குறைஞ்சு, அவருடைய செயல்பாடுகள் குறைஞ்சு அந்த அமைதியான நிலையை அடையும் போது அவருக்குள்ள அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறத கவனிக்கிறார். ஆஹா அற்புதமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இவர் தியானத்தை நிப்பாட்டிடுறார். ஒரு நாள் பண்ணிவிட்டு விட்டுட்டார். இவர் திரும்ப என்னவாக தான் மாறுவார்? இந்த நபராக தான் மாறுவார். இவராக தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் அடுத்த நாளும். ஆனால் இந்த டெம்பரவரி ஸ்டேட்டுங்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பயிற்சி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக, இது மெடிடேஷன் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு கோர்ஸ் கற்றுக்குறீங்க, ஒரு ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ரொம்ப சீரியஸாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆன்லைனில் ரீசர்ச் பண்ணி செல்ஃபாக லேர்ன் பண்ணுறீங்க, இல்லை ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, என்ன பண்ணாலும் சரி, இது வந்து ஒரு டெம்பரவரி வைப்ரேஷனல் ஸ்டேட்டு க்ரியேட் பண்ணும். இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட்டுங்கிறது வந்து பல நிலைகளில் பிரிஞ்சு கிடக்கிற ஒரு நிலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதில் உங்களுடைய அறிவு வரும். இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, மேனிஃபெஸ்டேஷனுக்கு இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நீங்கள் பின்னாடி புரிஞ்சுக்குவீங்க. அறிவு அப்படிங்கிறதும் உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் ஒரு சின்ன பகுதி தான். அறிவு, திறன், திறமை, அப்புறம் உங்களுடைய டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் உங்களுடைய மனநிலை, அதுக்கப்புறம் உங்களுடைய நம்பிக்கை, அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், தாட் பேட்டர்ன், எப்படி இயல்பாக சிந்திக்கிறீங்க. சில பேர் சாதாரணமாக சிந்திப்பாங்க, சில பேர் ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. இது எல்லாமே என்னது தான்? இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக இணைச்சா அது என்னது? வைப்ரேஷனல் ஸ்டேட். இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட்டு தான் இந்த ராமசாமி என்ன பண்ணுறாருன்னா, இந்த வைப்ரேஷன் ஸ்டேட்டில் தான் எப்போதுமே இருக்கிறாரு. மெடிடேஷன் பண்ணும்போது மட்டும் அப்பப்போ ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வேறு ஒரு வைப்ரேஷனல் ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுவார். அப்போது இங்கே அவர் பயிற்சி செய்கிற நிலை, இது அவர் அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிலை. ஓகேங்களா? இப்போ ஒரு பயிற்சி செய்யும்போது மெடிடேஷன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. என்னவா மாறுறாரு? இங்கே இருக்கிற ராமசாமி இங்கே மெடிடேஷன் பண்ணும்போது இல்லை, தியானம் செய்த அமைதியான ஒரு ராமசாமியாக மாறிட்டாருங்க இந்த இடத்துல அவர் பயிற்சி செய்யும்போது. இந்த பயிற்சி போயிட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரி டெம்பரவரி ஸ்டேட்டை வந்து பண்ண என்ன நடக்கும்னா, இங்கே டெம்பரவரி ஸ்டேட்டில், அதாவது மெடிடேஷன் பண்ணுறீங்க, ஒரு அமைதியை உணர்றீங்க, ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடக்குதுன்னு வைங்க, ஆற்றல் மையத்திற்கு பயிற்சி செய்கிறீங்க. இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய பெர்மனண்ட்டான ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், டெவலப் பண்ணும். இங்கே நாம் இது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஒரு டெம்பரவரி ஸ்டேட்டு தான், நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம். இங்கே நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும்னா, உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட்டை அஃபெக்ட் பண்ணி மாற்றும். அப்போ ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது, இங்கே இருந்த பழைய ராமசாமி ஒரு 2 வருடம் தியான பயிற்சி, மற்ற உடற்பயிற்சி, நல்ல சாப்பாடு, நல்ல அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, திறனை வளர்த்துக்கிறதுக்கான விஷயத்தில் ஈடுபட்டார்னு வச்சுக்கோங்க, 2 வருஷத்தில் ஆளே மாறிடுவார். அப்போ இது என்னவா மாறுது? இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட்டுங்கிறது பெர்மனண்ட்டாக மாறிடுது. அதாவது பெர்மனண்ட்டாக இயங்கக்கூடிய ஒரு பெர்மனண்ட்டான மாற்றம் வந்துடுது. அதுக்கப்புறம் அவர் எப்படி ஆப்ரேட் பண்ணுவார்? புதிய ராமசாமியாகத்தான் அவர் ஆப்ரேட் பண்ணுவார். இதுதான் டெம்பரவரி ஸ்டேட். டெம்பரவரி ஸ்டேட்னா என்னது? நீங்கள் தற்காலிகமாக ஒரு பயிற்சி செய்யும்போது, ஒரு முயற்சி செய்யும்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு இருத்தல் நிலையை உருவாக்குறீங்க. அது தியானமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ட்ராவல் போகிறீங்க. சில ட்ராவலெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் நமக்குள்ளே ஒரு சில பழக்கங்கள் மாறி இருக்கும் சில இடத்துல ட்ராவல் பண்ணினதுக்கப்புறம். ஏன்? அந்த தற்காலிகமான அந்த வைப்ரேஷனல் ஸ்டேட் மாற்றத்தின் மூலமாக நம்மளுடைய இந்த பெர்மனண்ட்டான வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தி இருக்கு. அது ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு அறிவை கொடுத்துருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம மனம் சார்ந்து தான் நான் இது வரைக்கும் நான் சொன்னேன். அதாவது அறிவு, திறன், அது இது எல்லாமே பார்த்தோம். இப்போது இங்கே இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட்டுங்கிறது வந்து என்னது? இங்கே இவருடைய உடம்பு, இவர் செய்யக்கூடிய செயல், அதுவும் அவருடைய வைப்ரேஷனல் ஸ்டேட்டு தான். அவருடைய ஆரா, அவருடைய எனர்ஜி லெவல், ஆற்றல் தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வைப்ரேஷனல் ஸ்டேட்டு தான். இந்த 3 விஷயத்தை உள்ளடக்கினது தான்
இவருடைய வைப்ரேஷனல் ஸ்டேட். ராமசாமியோட வைப்ரேஷனல் ஸ்டேட் என்னது? நம்ம இதை தான் முதலையே நம்ம பார்த்தோம். உடம்பு, மனசு, ஆற்றல், இந்த 3 விஷயத்தை உள்ளடக்கினது தான் வைப்ரேஷனல் ஸ்டேட். இப்போது இவர் ஆற்றல் மையத்திற்கு பயிற்சி பண்ண இங்கே என்ன நடக்கும்? இவருக்கு ஆறா ரொம்ப வீக்குங்க ராமசாமிக்கு. இவர் உட்காந்து ஆற்றல் மையத்திற்கு ஒரு 6 மாதம் பயிற்சி பண்ண என்ன ஆகும்னா, ஒரு நாள் பயிற்சி பண்ணுறாரு, சூப்பராக இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவருடைய இயல்பான வாழ்க்கைக்கு போயிடுறாரு. இந்த மாதிரி அவர் ஒரு 2 மாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இங்கே அவர் டெம்பரவரியாக க்ரியேட் பண்ணுற அந்த எனர்ஜி இவருடைய ஆறாவை டெவலப் பண்ணி, ஆற்றல் மையங்களை டெவலப் பண்ணி ஒரு பெர்மனண்ட்டான ஸ்ட்ராங்கான ஒரு ஆறாவை க்ரியேட் பண்ணிடுச்சு, ஆற்றல் ரீதியாக உருவாக்கிடுச்சு. இப்போது 2 மாதத்துலேயே அவர் புது ராமசாமியாக மாறிட்டார். ஆற்றல் ரீதியாக ஒரு புது வைப்ரேஷனல் பீயிங்காக மாறிட்டார். வேறு ஒரு வைப்ரேஷனை இவர் உருவாக்கிட்டார். இங்கேருந்து இவர் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ண என்ன ஆகும்? இது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். புது ராமசாமியாக இவர் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போது இன்னொரு 3ஆவதாக ஒரு நிலை இருக்குது, ட்ரிகர்டு ஸ்டேட். ட்ரிகர்டு ஸ்டேட்னா ஒன்றும் இல்லை. இப்போ யாராவது ஒருத்தவங்க உங்களை கோபப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கோபப்படும் போது இந்த இடத்துல அதை அஃபெக்ட் பண்ணுமா? நீங்கள் பயங்கரமான கோபப்படுற ஒரு நிலைக்கு போயிடுவீங்களா? அப்போது கோபப்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறிடுவீங்க. இதுதான் ட்ரிகர்டு ஸ்டேட். இப்போது இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட்டு, இது எல்லாமே நம்ம முதல்ல பார்த்த அந்த 2 விதி, லா ஆஃப் வைப்ரேஷனும் சரி, நம்ம எல்லாருமே கனெக்ஷனில் இருக்கோம்னு நம்ம 2 விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கும் அதற்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. நம்ம எல்லாருமே தொடர்பில் தான், கனெக்ஷனில் தான் இருக்கோம். ஆனால் நம்ம எல்லாரோடவும் தொடர்பு ஏற்படுத்துறது இல்லை. அதாவது உங்களுடைய ஃபோனில் நிறைய கான்டாக்ட் இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களா? எல்லாரோடவும் நீங்கள் தொடர்பில் இருக்கீங்களா? இல்லை. நீங்கள் யாரோட மெசேஜ் பண்ணுறீங்களோ, யாரோட நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களோ, இல்லை யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்களோ, நீங்கள் யாரோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ, சேட் பண்ணுறீங்களோ, யாரோட ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்குறீங்களோ, அல்லது நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸை யார் பார்க்குறாங்களோ அவங்களோட தான் தொடர்பில் இருக்கீங்க. அப்போது இந்த தொடர்பு எப்படி ஏற்படுது? இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட் என்னவா இருக்கோ அந்த அடிப்படையில் ஒரு தொடர்பு ஏற்படுங்க. சிம்பிளாக நான் சொல்கிறேன். நிறையா பேர் நீங்கள் எதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு நாள் பயங்கரமாக காலையிலேயே ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சு. இப்போ நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க ரோட்டில், பயங்கரமாக ஒரு எரிச்சலோட, ஒரு கோபத்தோட, பயங்கரமாக ஒரு நெகட்டிவ் மூடோட நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டே போகும்போது, இது நாள் வரைக்கும் வண்டி வாகனம்லாம் நீங்கள் ஸ்மூத்தாக நல்லா பார்த்து தான் ஓட்டியிருப்பீங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து உங்கள் கூடவே பிரச்சனை பண்ணுற மாதிரி நிறையா பேர் வண்டி ஓட்டிக்கிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? குறுக்க வருவாங்க, திடீர்னு யாராவது ஒருத்தங்க சத்தம் போடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது எந்த நிலையில் இருக்கோ அதற்கு ஏற்ப ஒரு அலைவரிசை மாற்றம் ஏற்படும். இங்கே நீங்கள் பாசிட்டிவாக ட்ரிகர் ஆனீங்கன்னா பாசிட்டிவான ஒரு மாற்றம் ஏற்படும், நெகட்டிவாக ட்ரிகர் ஆனால் நெகட்டிவாக ஒரு மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி அந்த டெம்பரவரி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆற்றல் மையத்திற்கு பயிற்சி கொடுக்குறீங்க, நீங்கள் புருவ மத்தி தலையுச்சியில் கவனம் செலுத்தி நீங்கள் ஒரு பயிற்சி பண்ணுறீங்கன்னு நீங்கள் என்ன ஆவீங்க? பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பை ஏற்படுத்துவீங்க டெம்பரவரியாக. அந்த டெம்பரவரியாக ஏற்படுத்துகிற அந்த மாற்றங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்குள்ளே உள்ளே வந்து உங்களுடைய குணத்தையும், உங்களுடைய ஆறாவையும், உங்களுடைய கனெக்டிவிட்டியையும், மற்ற விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ண மாற்றும். அதே மாதிரி இந்த ட்ரிகர்டு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரிகர் ஆகிட்டே இருந்தீங்கனாலும் அதுவும் என்ன தான் பண்ணும்? உங்களுடைய இந்த ஒட்டுமொத்த வைப்ரேஷன் ஸ்டேட்டையும் மாற்றிவிடும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒட்டுமொத்த வைப்ரேஷன் ஸ்டேட் நம்ம ஓவராக ட்ரிகர் ஆகிட்டே இருந்தோம். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் நெகட்டிவாக ஓவர் திங்கிங் பண்ணுறவங்க ஒரு டைமில் ஓவர் திங்கிங் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெகட்டிவான ஓவர் திங்கிங் எல்லாம் அவங்களுக்குள்ள இல்லாமல் தான் இருந்திருக்கும். ஆனால் என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எப்போவாவது ஒரு டைமில் நெகட்டிவாக ஓவர் திங்கிங் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரிகர் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? அந்த ட்ரிகர் பண்ணி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிகர் ஆகி நெகட்டிவாக ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ட்ரிகர் ஆகிற சம்பவம் அப்படிங்கிறது அடிக்கடி நிகழ்ந்திருக்கும். அதனுடைய விளைவாக என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நெகட்டிவாக
அவங்க ஈஸியாக ட்ரிகர் ஆகி நெகட்டிவாக ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது அவங்களுடைய கேரக்டராகவே மாறி போயிருக்கும், பழக்கமாக இருக்கும். ஸோ அப்போது ஈஸியாக நெகட்டிவாக ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே அவங்க வந்திருப்பாங்க. அப்போ அது என்னவா மாறிடுது, அவங்களுடைய பெர்மனண்ட்டாக எப்போவுமே நெகட்டிவாக ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு நபராக அவர் மாறி இருப்பார். என்ன காரணம்? ட்ரிகர் ஆனது காரணம். அதே மாதிரி நீங்கள் இந்த பயிற்சி மாதிரியான விஷயங்களை செஞ்சாலும் அது என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். ட்ரிகர் ஆனாலும் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் இதில் ஒரு அளவில் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. என்னென்னா, நீங்கள் டெம்பரவரியான ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த ட்ரிகர்டு ஸ்டேட்டை விட கொஞ்சம் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, ஆற்றல் மையத்திற்கு பயிற்சி செய்கிறீங்க, உடற்பயிற்சி பண்ணுறீங்க, இது எல்லாம் வேகமாக உங்களுடைய இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட்டை மாற்றும். இது ரொம்ப மெதுவாக தான் மாற்றும். இந்த ட்ரிகர்டு ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப மெதுவாக தான் உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஏற்படுத்தும், தெளிவாக இருங்க, ஏற்படுத்தும். அதுக்கு வேண்டி எப்போவாவது ஒரு நாள் நடக்குது அந்த மாதிரி ஆகுதுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். சரி, என்னடா இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப தன்னுடைய நிலைக்கு வந்து விடணும். எப்போ வருவீங்க? விழிப்புணர்வு இருக்கிற நபர் இந்த ட்ரிகர்டு ஸ்டேட்டில் இருந்து தன்னுடைய மனதை விடுவித்து கொண்டு இந்த நிலைக்கு வர முடியும். அதனால தான் மனசுக்கான மெடிடேஷன் முக்கியம்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம். ஏன் மனசுக்கான தியான பயிற்சி முக்கியம்? உங்களுக்கு விழிப்புணர்வு அதிகரிக்கும். அப்போ தான் நீங்கள் ட்ரிகர் ஆனால் கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம், இல்லை ஒரு நாளே அந்த ட்ரிகரில் இருங்க. நீங்கள் கோபமாக இருங்க, இல்லை எரிச்சலாக இருங்க, ஒன்றும் அது நெகட்டிவ் வைப்ரேஷன் மாறுறது அதெல்லாம் இருந்துட்டு போட்டும், பெருசாக உங்களை அஃபெக்ட் பண்ணாது. அது உங்களுடைய ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்காக, உங்களுடைய இருத்தல் நிலையாக மாறிவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது விழிப்பு நிலை இருந்தால் நீங்கள் உங்களுடைய சொந்த நிலைக்கு திரும்ப உங்களுடைய மனதை கொண்டு வந்து விட முடியும். இல்லைனா இந்த ட்ரிகர்டு ஸ்டேட்டு, இன்றைக்கி ட்ரிகர் ஆகிருப்பீங்க, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனேயே அதுதான் முதல் விஷயமாக நமக்கு ஞாபகம் வரும். இப்படி தான் நிறைய பேர் இந்த ட்ரிகர்லேயே மாட்டிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த பயிற்சிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதே கிடையாது. அப்போது இந்த நிலையான இந்த ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது, அதை பெரும்பாலான பொதுவான மக்கள் எப்படி உருவாக்கிக்கிறாங்கன்னா, எதெல்லாம் அவங்களுக்கு வெளியிருக்கிற விஷயம் ட்ரிகர் பண்ணதோ அதன் மூலமாக இங்கே உருவாக்கிக்கிறாங்க. பயிற்சி செஞ்செல்லாம் உருவாக்குறது கிடையாது நம்ம மக்கள். அதனால தான் நம்ம பெரும்பாலும் நம்ம முன்னேறாமல் இருக்கிறதுக்கான காரணம். நம்ம இதில் நம்ம காமிக்கிற தீவிரம், இங்கே யாராவது ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம ட்ரிகர் ஆகி நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல், நம்ம மனசில் செய்யக்கூடிய ஓவர் திங்கிங், இங்கே ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பண்ணுறதே கிடையாது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே நிலையிலேயே இருக்கிறோம். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம கையில் எடுத்தோம்னா நம்மளை இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட் எப்படிங்க உருவாகுது? நம்ம வாழ்க்கை முறையின் மூலமாக தான் உருவாகுது. ஒன்று நீங்கள் பயிற்சி பண்ணி அதை உருவாக்கலாம், இல்லை ட்ரிகர் மூலமாக உருவாக்கலாம். நிறையா பேர் ட்ரிகர் மூலமாக உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? பயிற்சியின் மூலமாக உருவாக்கணும். என்ன பயிற்சினா என்னது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே பயிற்சி தான். உதாரணத்துக்கு உடற்பயிற்சி செய்கிறீங்க, அது ஏன் பயிற்சின்னு நம்ம சொல்கிறோம்? தியானம் சொல்கிறோம், தியான பயிற்சின்னு நம்ம ஏன் இது பண்ணுறோம்? இந்த நிலையில் இருக்கக்கூடிய நீங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பயிற்சியை செய்யும்போது புதிய நீங்களாக மாறுகிறீர்கள். இந்த பயிற்சி உங்களை மாற்றும். அதனால தான் பயிற்சின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்க, புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய உடலிலே, உங்களுடைய ஆற்றலிலே, உங்களுடைய மனதிலே, உங்களுடைய நம்பிக்கைகளிலே, உங்களுடைய அறிவில், உங்களுடைய திறனில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா அது எல்லாமே பயிற்சி தான். ஸோ அப்போ பயிற்சி ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சியின் மூலமாக உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட்டை உருவாக்க முடியும், ட்ரிகர் மூலமாக உருவாக்க முடியும். ட்ரிகர் மூலமாக உருவாக்குனா வெளி உலகம் உங்களை உருவாக்குது, அது நெகட்டிவாக தான் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப அதிர்ஷ்டவசமாக சில பேருக்கு பாசிட்டிவான சரௌண்டிங் அமைஞ்சு அதன் மூலமாக பாசிட்டிவாக ட்ரிகர் ஆகவங்களும் இருக்கிறாங்க. இந்த ட்ரிகர் நெகட்டிவாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பாசிட்டிவாகவும் இருக்கலாம். இந்த பயிற்சி அப்படிங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெகட்டிவாகவும் இருக்கலாம். நெகட்டிவான விஷயங்களை பயிற்சியாக செஞ்சிங்கன்னா அப்படி தான் ஆகும். ஸோ இதில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருங்க. இப்போ இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட் ஏன் முக்கியம் அப்படின்னா,
இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட் எப்படி இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த, அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு புதிய தொடர்பை ஏற்படுத்துவீர்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம வந்து யார் முகத்தில் முழிச்சோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பித்தோம்னா இந்த நேரம் சரியில்லாத ஆட்களோட ஒரு தொடர்பு ஏற்பட்டு அவங்களாம் நம்ம குறுக்க வருவாங்க வண்டி ஓட்டும்போது. அது எப்படி அந்த தொடர்பு திடீர்னு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிகர் ஆகும்போது நம்மளுடைய இது நாள் வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருந்த இந்த அலைவரிசை இந்த வேறு ஒரு நெகட்டிவான அலைவரிசைக்கு மாற்றம் ஏற்பட்டு என்ன ஆயிருக்குன்னா நம்ம நெகட்டிவான நபர்களை நம்மை நோக்கி ஈர்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் விழிப்புணர்வு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சுதாரிச்சுக்கிட்டு அப்படியே டக்குன்னு நம்ம ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம மைண்டை மாற்றி ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, எதுவும் வராது. நீங்கள் பாட்டுக்கு நியூட்ரலாக நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த விழிப்பு நிலை இல்லாமல் இந்த ட்ரிகரில் ஸ்டேட்லேயே ட்ரிகரான ஸ்டேட்லேயே இருந்துட்டு திரும்ப தன்னுடைய நிலைக்கு வர முடியலன்னா நெகட்டிவான நபர்களை நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் இந்த ட்ரிகர் ஆகும்போது, நம்ம கோபப்படும் போது, நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது, நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணும்போது, எல்லா நேரத்துலையும் நம்ம அந்த மாதிரி தான் நெகட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவோமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நான் முதல்லையே சொல்லிட்டேன், இந்த இடத்துல இந்த தன்மைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய நிலையான தன்மை, இதுதான் முக்கியம். இது வந்து நல்லா இருந்துருச்சு, ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு, அதை இந்த பயிற்சியின் மூலமாக உருவாக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஆனால் இது இல்லைன்னா நீங்கள் என்ன தான் இந்த விஷயம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் விஷயங்களை பண்ணாலும் அது வேலை செய்யாது. இந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம எபிக் லைஃப் போட்ட ஒரு பதிவில் கூட நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நிறைய பேர் நெகட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டாங்க, ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் பேசினா பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், என்ன தான் அவங்க பாசிட்டிவாக நினச்சாலும் யோசித்தாலும் பேசினாலும் நெகட்டிவான விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப நடந்துகிட்ருக்கும், அல்லது ஒரு பெரிய முன்னேற்றமே இல்லாமல் இருக்கும். காரணம் என்ன? இதே ஒரு நெகட்டிவான வார்த்தைகளை பேசக்கூடிய நிறைய நபர்கள் நல்லா இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். காரணம் என்ன? அப்போ ஏன் அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யலையா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் கரெக்டாக தான் வேலை செய்யுது. அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருவோம். நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்குது அதுதான் இங்கே முக்கியம். நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறதும் என்னது? நம்மளுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட்டு தான். நம்மளுடைய மனநிலை, நம்பிக்கை அப்படிங்கிறது என்னது? வைப்ரேஷனல் ஸ்டேட்டு தான். ஸோ இங்கே அது பாசிட்டிவாக, நேர்மறையாக, நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினச்சாலும், பிரபஞ்சமே நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. இங்கே காரணம் என்ன? உங்கள் நம்பிக்கை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நோக்கம் பாசிட்டிவாக இருந்திருக்கும். நிறையா பேர் இந்த பாசிட்டிவான எண்ணம், நம்பிக்கை, நோக்கம் இருக்கிறவங்க நெகட்டிவாக பேசினாலும், தவறாக நடந்து கொண்டாலும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா, ஈர்ப்பு விதி, பாசிட்டிவிட்டி, அது இதுன்னு சொல்லி போட்டு நம்ம எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் நடித்து கொண்டிருக்கிறோமே தவிர, அதாவது இந்த நிலையிலேயே நம்ம இயங்கிக் கொண்டிருக்கிறோமே தவிர இந்த நிலைக்கு அது வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம அதை வந்து நம்ம ஒரு விஷயத்தை பெர்மனண்ட்டாக நமக்குள்ளே உருவாக்கணும். அதுதான் நிலையான தன்மை, அதுதான் உங்களோட வைப்ரேஷன் ஸ்டேட்டு. அந்த நிலையான ஒரு தன்மையை நாம் உருவாக்கணும். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நாம் நாடகத்தில் நடிக்கிறது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வேஷம் போட்டு. இங்கே அது மாறணும். நீங்கள் தியானத்தில் உட்காரும்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேறு, இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் வேறு. ரெண்டுக்கும் இங்கே வித்தியாசம் இருக்கா? நீங்கள் தியான பயிற்சியை செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படணும். உங்கள் வாழ்க்கை முறையில், நீங்கள் சிந்திக்கிற முறையில் அந்த மாற்றம் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி இங்கே மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது மாதிரியான விஷயங்கள், பயிற்சிகளை நீங்கள் ஈடுபட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லை தற்காலிகமான மாற்றத்தை மட்டுமே ஏற்படுத்தி நம்ம நடிச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்மளை நாமே. ஸோ அதில் தெளிவாக இருங்க. இப்போது நம்ம பார்த்தோம் எப்படி அந்த அலைவரிசை மாற்றப்படுது, இணைப்புகள் உருவாகுது, எப்படி சில குறிப்பிட்ட நபர்களோட திடீர்னு நம்ம கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இங்கே பாசிட்டிவாக ட்ரிகர் ஆனாலும் நம்ம என்ன நடக்கும்? சரியான நபர்களோட நம்ம கனெக்ஷன் கிடைக்கும். ஆனால் அப்படி கனெக்ஷன் கிடைச்சா அது நிரந்தரமாக இருக்குமா? இல்லை, அது தற்காலிகமாகத்தான் இருக்கும். ஏன்?
இங்கே என்ன இருக்கோ அதுதான் முக்கியம். இங்கே நடக்கிற விஷயம் வந்து இப்போது வரும் போயிடும். ஒரு நாள் 2 நாள் இருக்கும், ஒரு நாள் 2 நாள் ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவோம், பாசிட்டிவான கனெக்ஷன் சில பேருக்கு உருவாகலாம். ஆனால் அது நிரந்தரமானதா? இல்லை. இங்கே என்ன இருக்கோ அதுதான் நிரந்தரமானது. இங்கே ஒரு விஷயம் நம்ம நிறையா பேர் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், ஈர்ப்பு விதி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அடைஞ்சிடுவாங்க, அவங்க கைக்கு கிடச்சிடும், ஆனால் தக்க வைக்க முடியாது. ஏன்? அது இங்கே நடந்த ஒரு விஷயமா இருக்கும், ட்ரிகர்டு ஸ்டேட்டில் நடந்ததாக இருக்கும், இல்லை அவங்க பயிற்சியின் மூலமாக கிடைச்ச ஒரு விஷயமா இருக்கும். இங்கே நடக்கிறதும் நிரந்தரமானதல்ல, இங்கே இருக்கிறது தான் நிரந்தரம். ஸோ அந்த அடிப்படையில் தான் ஈர்ப்பு விதி வேலை செய்து கொண்டு இருக்கு. இந்த அடிப்படையிலையும் வேலை செய்து, இதுலேயும் வேலை செய்யுது. ஆனால் பெர்மனெண்ட்டாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஈர்ப்பு விதி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதனால தான் இந்த வைப்ரேஷன் முக்கியம். நீங்கள் எந்த நிலையில் இயங்குகிறீர்களோ அது முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். அடுத்தது நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறையா பேர் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறதுனால தான் தற்காலிகமான சின்ன சின்ன விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க, நம்பிக்கை ஏற்படுது, நம்புகிறாங்க. ஆனால் அதை தாண்டி என்னால் போக முடியல. ஏன்? ஈர்ப்பு விதியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னாடி இதற்கான விளக்கம் இருக்குது. இப்போ இந்த ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யுது, அதற்காக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில கருத்துக்கள். முதல் கருத்து இது: நீங்கள் எந்த அலைவரிசையில் இயங்குகிறீர்களோ அதற்கு ஏற்றவற்றை உங்களை நோக்கி ஈர்க்கிறீர்கள். நம்ம முன்னாடி பார்த்தோம், நீங்கள் இயங்கும் அலைவரிசையில் எதை ஈர்க்க வேண்டும் என்பதை உங்களுடைய நோக்கம் அல்லது வலிமையான எண்ணத்தின் மூலமாக முடிவு செய்கிறீர்கள். இப்போ நீங்கள் இங்கே ட்ரிகர் ஆகிறீங்க, இல்லை இந்த மாதிரி பயிற்சி செஞ்சு ஒரு டெம்பரவரியான ஒரு கனெக்ஷனை, புது கனெக்ஷனை உருவாக்கிடுறீங்க. இப்போ எது மாதிரியான நபர்களை உங்களை நோக்கி ஈர்க்கிறீங்க அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த நோக்கம் உங்களுக்கு இருக்கோ, எது மாதிரியான எண்ணங்கள் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க. இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ரெண்டாவது கருத்து. இப்போ நீங்கள் நெகட்டிவாக ட்ரிகர் ஆனாலும் சரி, பாசிட்டிவாக ட்ரிகர் ஆனாலும் சரி, நீங்கள் பயிற்சி செய்யும் போது பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க, எது மாதிரியான நபர்களை ஈர்க்கிறீங்க, எது மாதிரியான சூழலை உங்களை நோக்கி ஈர்க்கிறீர்கள், எது மாதிரியான விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்கிறீங்க அப்படிங்கிறது எதை வச்சு முடிவு செய்யப்படுது? உங்களுடைய நோக்கம் அல்லது எண்ணம். இங்கே தான் இந்த தாட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே தான் வருது. அடுத்தது சர்க்கிள் ஆஃப் அட்ராக்ஷன்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னது சர்க்கிள் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம், நீங்கள் ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறதில்ல. சில நேரத்தில் நீங்கள் ஒரு பாசிட்டிவாக டியூன் ஆகிருப்பீங்க, ஆனால் பாசிட்டிவாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதில்ல, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும்தான் ஈர்க்கிறீங்க. ஏன்? இது இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த பயிற்சிகளெல்லாம் செய்யும்போது நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கலாம். இப்போவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரும், இல்லை அவரை நீங்கள் சந்திப்பீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் அங்கே வேலை செஞ்சுருக்கோம். உங்கள் புருவ மத்தியில் கவனம் வச்சோ, அல்லது நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் இருக்குது இல்லைங்களா, நம்ம இந்த எனர்ஜி பால் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நபர் எனக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லி ஒரு 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 எனர்ஜி பால் க்ரியேட் பண்ணி போடுங்க. அப்படி பண்ணுனா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபோன் பண்ணுவார். இப்போ ஒரு 10 நபர்கள் எடுத்துக்கலாம், ஒரு 10 நபர்கள் எடுத்துக்கலாம். 10 நபர்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி இவங்க எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அந்த மெசேஜை நீங்கள் அவங்களுக்கு அனுப்புகிறீங்க. மேபி அது டெலிபதியோ அந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகும். சரி, அனுப்புகிறீங்க. 10 பேருமே உங்களுக்கு கால் பண்ணுவாங்களா? இல்லை. சில பேருக்கு 8 பேர் கால் பண்ணலாம், சில பேருக்கு 5 பேர் கால் பண்ணலாம், சில பேருக்கு 2 பேர் கால் பண்ணலாம். அப்போ ஏன் எல்லாருக்குமே நம்ம செய்திகள் தான் அனுப்பணும், எல்லாருக்குமே நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் இது பண்ணணும்? ஏன் இந்த 10 பேரில் 8 பேர் தான் அட்ராக்ட் ஆகுறாங்க? அவங்களோட தான் நம்ம ஒரு கனெக்ஷனை உருவாக்க முடியுது. ஏன் நம்ம ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை என்னால் அடைய முடியுது, ஆனால் நான் முக்கியம்னு நினைக்கிற வேறு சில விஷயங்களை என்னால் ஏன் அடைய முடியல, ஏன் அதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த சர்க்கிள் ஆஃப் அட்ராக்ஷன்.
நீங்கள் அந்த கேள்விக்கான பதில் இதுதான். இது ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் இருக்குது. இந்த வட்டத்துக்கு நடுவில் ராமசாமி இருக்கார். எகெயின் இந்த ராமசாமி இது வந்து ஒரு கற்பனையான வட்டம். ஓகேங்களா? இது புரிதலுக்காக, இந்த சர்க்கிள் ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தை எல்லாம் இந்த ராமசாமினால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். இதுதான் சர்க்கிள் ஆஃப் அட்ராக்ஷன். ஒரு 10 பேருக்கு ராமசாமி என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறாரு. 5 பேர் கால் பண்ணுறாங்க. 5 பேர் கால் பண்ணவே இல்லை, அவங்களோட கனெக்ட் ஆகவே முடியலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 பேர் இந்த வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க, மிச்சம் இருக்கிற 5 பேர் இந்த வட்டத்துக்கு வெளியே இருப்பாங்க. அதனால் இவர் வந்து அவங்கள ரீச் பண்ண முடியல. மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த இடத்துல ஒர்க் ஆகலை அவருக்கு. இதே மாதிரி தான் இவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறாரு, அடைஞ்சிட்டாரு. ஆனால் சில விஷயங்களை அடையவே முடியல. ஏன்? அது அவருடைய வட்டத்துக்கு வெளியே இருக்குது. அப்போ இந்த வட்டம்ங்கிறது என்னங்க? இந்த வட்டம்ங்கிறது என்ன? இந்த வட்டம் அப்படிங்கிறது நமக்கு சாதகமான ஒரு சூழல் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே வரும். நம்ம வாழ்க்கை முறை, வாழ்க்கை சூழல், நம்ம இருக்கிற இடம், நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களோட நெட்வொர்க் அப்படின்னு வச்சுக்கலாம், கனெக்ஷன், நம்ம சுற்றி நம்ம தெரிந்த நபர்கள், நம்ம பழக்கமாக வைத்து கொண்டிருக்கிற நபர்கள், இந்த மாதிரி எல்லாமே உள்ளடக்கினது தான் இந்த வட்டம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருந்தே நான் சொல்கிறேன். நிறைய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடாக சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா? சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி நான் யூடியூப்பில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கும்போது, அதில் வந்து ஒருத்தங்க சொல்கிறாங்க என்னென்னா, எனக்கு வந்து ஐஃபோன் அட்ராக்ட் பண்ணணுன்னு ஒரு ஆசை வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, யூனிவர்ஸ் கிட்ட நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பயன்படுத்துகிறேன், எனக்கு ஐஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு ஒரு 3 மாதம் கழித்து என்னுடைய பிறந்தநாள் வந்துச்சு. என்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க நான் கேட்ட அதே ஐஃபோனை கிஃப்ட் பண்ணாங்க. நான் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போது எல்லாருமே ஐஃபோன் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணால் நடக்குமா? வட்டத்துக்கு உள்ளே இருந்தால் நடக்கும், வட்டத்துக்கு வெளியே இருந்தால் அது அட்ராக்ட் பண்ண முடியாது. ஈர்ப்பு விதியின் மூலமாக அது உங்களை நோக்கி வராது. அப்போ அதுக்கான வழி என்ன? ஒன்று வட்டத்தை பெருசாக்கணும், இல்லை உங்களுடைய தன்மையை பெருசாக்கி அந்த ஐஃபோனை நீங்களே வாங்கிக்கணும். என்ன அர்த்தம்? இந்த வட்டத்துக்குள்ளே ஐஃபோனை கிஃப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மை வாய்ந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணி அவர் வச்சிருந்ததுனால தான் அவர் வேணும்னு நினச்ச உடனேயே ஐஃபோனை அந்த நபரால் காசு போட்டு வாங்கி இவருக்கு கொடுக்க முடிஞ்சது. அவர் எப்படி வாங்கினாரோ, இஎம்ஐலேயோ காசு போட்டு வாங்கினாரோ, அதெல்லாம் நமக்கு மேட்ரு கிடையாது. ஆனால் அந்த தகுதியுடைய ஒரு நபர் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கார். அதனால் இந்த ராமசாமி என்ன பண்ணிட்டார்? ஈஸியாக ஐஃபோனை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டார். இங்கே நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சு, சில பேருக்கு இங்கே வந்து இன்னொரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்தை நான் போடல. என்ன வட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தகுதி வட்டம்னு ஒன்று இருக்குது. அது என்ன தகுதி வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வட்டத்துக்குள்ளே ஈஸியாக ஒரு சில பேர்னால ஒரு சில விஷயங்களை அட்ராக்ட் பண்ணிட முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அட்ராக்ட் பண்ணிட முடியும். ஒரு விஷயத்தை அவங்க அடைந்து விட முடியும். ஆனால் அதை மேனேஜ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில நபர்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். எனக்கு மெட்டீரியலிஸ்டிக்காக ஒரு கார் வேணும், ஒரு பொருள் வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க, அடைஞ்சிடுவாங்க ஈஸியாக. அது இஎம்ஐலேயோ, அது இஎம்ஐ அப்படிங்கிறது அவங்களுடைய நிலை தான். நல்ல ஒரு சிபில் ஸ்கோர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்ல ஒரு சில விஷயத்தில் வரவு செலவு மூலமாக அவங்க நல்ல ஒரு நம்பகத்தன்மை உருவாக்கியிருக்கிறாங்க. ஈஸியாக அவருக்கு லோன் கிடச்சிருச்சு. ஒரு பெரிய ஒரு விலை உயர்ந்த காரை அவர் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மிஸ்டர் ராமசாமி. ஆனால் தகுதி வட்டம்னு ஒன்று இருக்குது. அதை அவர் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணி கரெக்டாக அதை கொண்டு போக முடியணும் அவர்னால். அதை பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, திரும்ப நம்ம அது நெகட்டிவாக தான் போகும்.
சில பேருக்கு சில விஷயங்கள் கிடைத்தும் அந்த தகுதி இல்லாததுனால அதை இழந்தவர்களும் இருக்கிறார்கள். ஏன்? அந்த தகுதி இல்லை. அப்போ அந்த தகுதி வட்டம்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி மட்டும் பேசாமல் ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க நான் பேசுகிறதுக்கான காரணம் என்ன? இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தை மட்டும் எப்படி நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு மூலமாக அடைவது ஈஸி, ஆனால் அது முக்கியம் இல்லை. அதனால் உங்கள் வாழ்க்கை தரம் உயருமா? அதனோட இம்பேக்ட் காரணமாக உயர்ந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம், ஆனால் உண்மையிலேயே உயர்ந்திருக்காது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அதிகரிக்க செய்ய வேண்டும், ஆற்றலை அதிகரிக்கணும், ஆற்றல் மிக்கவராக நீங்கள் மாறணும். அதுதான் நான் சொல்ல வர்ற செய்தி. அதை பண்ணிட்டீங்கன்னா இந்த வட்டம் பெருசாகிக்கிட்டே இருக்கும், உங்களுடைய தகுதி வட்டம் பெருசாகும். அதற்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணும். என்ன எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்கிள் ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற சில விஷயத்தெல்லாம் அடைய முடியுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த வட்டத்துக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அடைய முடியலன்னா வட்டத்துக்கு வெளியே இருக்குது. அப்போ வெளியே இருக்கிற விஷயத்தை நான் அடையணுன்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய தகுதி வட்டத்தையும் இந்த வட்டத்தையும் பெருசாக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன் இந்த இடத்துல. ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விதி, பயன்படுத்தப்பட வேண்டிய விதி அல்ல. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். யூஸ் பண்ணுறதுனா என்ன, புரிஞ்சுக்கிறதுனா என்ன? யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் அடையணுங்கிறதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறது, டெக்னிக்கை யூஸ் பண்ணி யூனிவர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடையிறது. புரிஞ்சுக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். டெம்பரவரியாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு வைப்ரேஷனல் ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் அடைஞ்சிடுறீங்க. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு, அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா இல்லையா தெரியாது. நிறைய பேர் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அடைந்தாலும் கூட தகுதி இல்லாததுனால அதை இழந்து விடுகிறார்கள். அப்போது அது நெகட்டிவான விஷயம் தானே. அதுக்கு எதுக்கு நம்ம மெனக்கெட்டு அதை ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அதை அடைஞ்சு பெர்மனண்ட்டான விஷயத்துக்கு ஆசைப்படுங்க. நான் சொல்கிறேன், நிரந்தரமான ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுங்க. என்னது? அதுதான் ஈர்ப்பு விதியை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. நீங்கள் டெம்பரவரியாக மெத்தடை யூஸ் பண்ணி அதை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறத விட்டுட்டு உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட்டை, அதாவது நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதற்கு உங்களை தயார்படுத்தணும், அப்படிங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய இலக்காக வைங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருள், ஒரு கார் வேணும், ஒரு வீடு வேணும், ஒரு குறிப்பிட்ட விஷயம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதையெல்லாம் விட்டுருங்க. அதையெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக மாறணுங்கிற ஒரு இலக்கை கையில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பெர்மனண்ட்டான அந்த வைப்ரேஷனல் ஸ்டேட் என்னவா மாறும். அதை மாறும்போது இதெல்லாம் ஈஸியாக நீங்களே வாங்கிட்டு போயிடுவீங்க. காசு கொடுத்து யூனிவர்ஸ் கிட்ட போயிட்டு பிரபஞ்சமே எனக்கு அது கூட இதை கொடுன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி அடம் முடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் வாங்கிட்டு போயிடுவீங்க. அப்போது உங்களுக்கு வேணுங்கிறதையும் நீங்கள் வாங்க முடியும், நீங்கள் நினைக்கிற டக்குன்னு நினைக்கிற விஷயத்தையும் வாங்க முடியும், அல்லது ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நீங்கள் போயிடணும். அதுதான் நான் சொல்ல வர செய்தி. ஸோ இதுதான் ஈர்ப்பு விதியை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறதுங்கிறது ஆசையின் காரணமாக நம்ம ஆசைப்படுற விஷயத்தை அடையணும்னு நினச்சி ஈர்ப்பு விதி மெத்தடை பயன்படுத்துறது. புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதையெல்லாம் நான் ஒரு பெரிய ஒரு நிலையை அடைந்து விட்டால், அந்த என்ன நிலைங்கிறது உங்களுக்கு தெரியும். அது பொருளாதாரமாக இருக்கலாம், உறவு ரீதியாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த ஒரு நிலையை நீங்கள் ஒரு பக்குவ நிலையை ஒரு குறிப்பிட்ட நபராக, அறிவு, திறன், அனுபவம், மனநிலை, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்து தான் வைப்ரேஷனல் ஸ்டேட்னு பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனல் ஸ்டேட்டை ஒரு புதிய நபராக நீங்கள் மாறணும் அப்படிங்கிறது உங்களுடைய இலக்காக எடுத்து அதை ஈர்ப்பு விதியின் மூலமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர விஷயம். இப்போ இந்த ராமசாமி என்ன பண்ணுறாரு, டெம்பரவரியான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு நான் ஒரு குறிப்பிட்ட நபராக வாழணும், இதுதான் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதை இலக்காக மாற்றி அதை அடையிறதுக்கு ஈர்ப்பு விதியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். இப்போது ஈர்ப்பு விதி இந்த இடத்துல புரிஞ்சு நடந்துக்கிறாரு, செயல்படுத்துகிறாரு அப்படின்னு அர்த்தம்.
ஈர்ப்பு விதியை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, சாரி, ஈர்ப்பு விதியை புரிந்து கொண்டு மிகச்சிறந்த வாழ்க்கையை உருவாக்குவதற்காக என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய நான் எனும் தன்மையை மிகச்சிறப்பாக உருவாக்க உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உங்களை அர்ப்பணிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணிச்சுக்கோங்க. ஏன் நிறைய பேர் இந்த விஷயத்தை செய்கிறதில்ல, இதை ஈஸியாக செய்கிறாங்க. ஏன்னா ஆசையின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அடைஞ்சிட்டா என்னுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இதை உருவாக்குறதுக்கு மெனக்கிடணும். இது நான் ஒரு விஷயத்தை தான் ஆசைப்பட்றேன், அந்த விஷயத்தை நானே வாங்கக்கூடிய தன்மை அடைவதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ நான் இந்த ராமசாமி இந்த இடத்துல ஈர்ப்பு விதி டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணும்போது, லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு? ஆசையின் காரணமாக எனக்கு ஒரு ஐஃபோன் வேணும்னு கேட்குறாரு. ஆனால் இங்கே அந்த ஐஃபோனை நானே காசு கொடுத்து வாங்குகிற தன்மைக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார். இதுதான் இந்த ரெண்டு தன்மைக்கும் நிலைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். இது கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணணும், மெனக்கெட்டு கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கணும், மெனக்கெட்டு கொஞ்சம் திறனை வளர்த்துக்கணும், மெனக்கெட்டு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி வேலை செஞ்சு சம்பாதிச்சு அதுக்கப்புறம் போய் வாங்கணும். இது அப்படி கிடையாது, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். இது எப்படி டெம்பரவரியான ஒரு ஸ்டேட்டோ, இதன் மூலமாக நீங்கள் அடையக்கூடியதும் டெம்பரவரியான விளைவைத்தான் ஏற்படுத்தும். ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி தான். ஒரு சில பேருக்கெல்லாம் திடீர்னு ஒரு பணம், குறிப்பிட்ட அளவு பணம் வந்துவிடும், ஆனால் அதுக்கப்புறம் அந்த பணம் போயிடும். ஏன்? தக்க வைத்து கொள்ளக்கூடிய தன்மை, அந்த பக்குவம் அவங்களுக்கு இல்லை. இங்கே அது உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்கள் உருவாக்கணும். இதையெல்லாம் உருவாக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் டெம்பரவரியான விஷயங்கள். அப்போ உங்களுடைய பற்றை இந்த மாதிரி ஆசைப்படுற விஷயங்களுக்கு நீக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை உங்களுடைய வாழ்க்கையின் இலக்காக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்ல ஒரு விஷயம். அடுத்தது, இப்போ இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறத நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் உடம்பு, உங்கள் மனசு, உங்களுடைய ஆற்றல், இதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்மனண்ட்டான இந்த வைப்ரேஷனல் ஸ்டேட்டுங்கிறது வேறு ஒரு நிலையாக மாறும். அதாவது பழைய ராமசாமி புதிய ராமசாமியாக மாறிவிடுவார். இந்த உடம்பு அப்படிங்கிறது, உடம்பை பராமரிக்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். என்னென்ன செயல்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட்டை அஃபெக்ட் பண்ணுது. அதை கவனிங்க. சில நேரத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ரொம்ப டீப்பாக இறங்கிடுவோம், மற்ற விஷயங்களை நம்ம கண்டுக்க மாட்டோம். அதிலெல்லாம் நம்ம ஒரு தெளிவு அடையணும். இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த மெடிடேஷன், தியான பயிற்சிகளை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறீங்களா? ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இதில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க, போர் அடிச்சிடும். நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணணும் அந்த செயல். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செயலில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் போது வேறு ஒரு சில செயல்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம், கவனிக்காமல் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அது பின்னாடி நீங்கள் கவனிப்பீங்க. அப்போ இதனால தான் நான் அதை செய்கிறதில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு கவனம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க, இதை விட்டுருவீங்க. இப்படி தவறுகள் செய்யக்கூடாது. நம்ம இதை சரி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே போகணும். நம்மளுடைய நோக்கம் என்னது? பெர்மனண்ட்டாக உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட்டை உயர்த்தணும், நீங்கள் ஒரு புதிய நபராக மாறணும். அப்போ மைண்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபராக நீங்கள் மாறணும் அப்படின்னா அதற்கு தேவைப்படுற அறிவு, திறன், அனுபவம், எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கணும். இந்த 6ஆவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஆற்றல் மையங்களுக்கான பயிற்சிகள் அதுவே போதுமானது. ஸோ இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பார்த்தோம், ஒரு கருத்தை பார்த்தோம், மனசுக்கான பயிற்சி ஏன் முக்கியம்? விழிப்புணர்வு நிலை இருந்தால் தான் ட்ரிகர் ஆனால் கூட திரும்ப தன்னிலைக்கு வர முடியும் நம்ம பார்த்தோம். இந்த ஸ்டேட் ஏன் முக்கியம்? எந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வலிமையான எண்ணங்கள் வேகமாக செயல்படும். இதுதான் விஷயம். இதான் இந்த எனர்ஜி லெவல் அப்படிங்கிற விஷயம் முக்கியம். இப்போ இந்த செல்ஃப் ஹெல்ப்பில், அதாவது சீக்ரெட்டு, லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதையெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயத்தில் எப்படி தூண்டுறது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, மைண்டில் பாசிட்டிவாக நீங்கள் நல்லா நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்ட மாதிரி நீங்கள் நினைக்கும் போது அது உங்களுடைய உடம்புலையும் உங்களுடைய
எனர்ஜி லெவல்லையும் ஆறாவிலையும் ஒரு தற்காலிகமான நிலையை உருவாக்கும். இதுதான் அவங்க சொல்கிறது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க. இந்த 2 விஷயத்துக்கு, இந்த 2 மிகப்பெரிய விஷயத்துக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க. அது உங்களுடைய மனதை முழுவதுமாக பெர்மனண்ட்டாக, உங்களுடைய எனர்ஜியை முழுவதுமாக பெர்மனண்ட்டாக மாற்றக்கூடியது. அப்போது இந்த மாற்றம் மிக வேகமாக இங்கே நடக்கும். ஈர்ப்பு விதி பயிற்சி மற்ற விஷயத்தில் டெம்பரவரியான விஷயத்தை நாம் சார்ந்து இருக்கணும். நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருடம் பயிற்சி செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1 மாதம் பயிற்சி செய்யலைன்னா கூட நீங்கள் இதுவரைக்கும் செய்த பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது நடக்கும். உடற்பயிற்சி செய்யுங்க. நல்ல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்கள். அந்த உடற்பயிற்சியோட அந்த மசில் மெமரி எத்தனை வருஷம் இருக்கும் தெரியுங்களா? 15 வருஷம் உங்கள் உடம்புல இருக்கும். 15 வருஷம் யோசிச்சு பாருங்கள். உடற்பயிற்சி நல்ல ஒரு உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயதில் நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நல்லா பில்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது முழுமையாக தீருவதற்கு எத்தனை வருஷம் ஆகும்? அந்த மசில் மெமரி போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 15 வருஷம் ஆகுமா? 15 வருஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ச்சியாக தியானம் செய்யுங்க. உங்களுடைய ஆயுள் முழுவதும் உங்களுடைய மனநிலை ஒரு குறிப்பிட்ட நிலையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். திரும்ப பழைய மோசமான நிலைக்கு போகாது. நீங்கள் போக வச்சிங்கன்னா அது போகும். அதை நீங்கள் அந்த அளவுக்கு அதை மோசமாக நம்ம கொண்டுட்டு போகலைன்னா இயல்பாக இயங்கி கொண்டிருக்கும். உங்களுடைய ஆயுள் முழுவதுக்கும் உங்களுடைய மனநிலை மாறி இருக்கும். இப்போவே இந்த குரூப்பில் யாராவது இருப்பாங்க, நான் ஒரு 5 வருஷம் தியானம் பண்ணேன், என்னுடைய மனம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இயங்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் ஈர்ப்பு விதி பயிற்சியில் என்ன, இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்க, தற்காலிகமாக அது இருக்கும். அடுத்த 6 மாதம் நீங்கள் பயிற்சியே பண்ணல, எதுவுமே பண்ணல, கிராட்டிடியூட் பண்ணல, எதுவுமே பண்ணல, பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்ப போயிடுவீங்க. இங்கே பெர்மனண்ட்டான விஷயத்தை உருவாக்கும். செல்ஃப் ஹெல்ப்பில் அது டெம்பரவரியாகத்தான் இருக்கும். டெம்பரவரியான விஷயத்தை வச்சு தான், ஒரு தற்காலிகமான விஷயத்தை வச்சு தான் அவங்க அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் பெர்மனண்ட்டான மாற்றத்தை கொண்டு வாங்க. இப்போது இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. உங்கள் மனதை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் நீங்கள் வெறும் கற்பனை செய்யவில்லை, அதை உங்கள் மனதை பயன்படுத்தி உருவாக்குகிறீர்கள் எனும் மனநிலை நீங்கள் எந்த பயிற்சியை செய்தாலும் இருக்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன? ஏற்கனவே நான் அதை சொன்ன விஷயந்தான் இது. ரியலைசேஷன் ஆஃப் இமேஜினேஷன் இஸ் மேஜிக்னு ஒரு விஷயம் சொன்னேன். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தணும் அப்படின்னா நீங்கள் கற்பனை செய்கிற விஷயம் எல்லாமே உண்மைன்னு புரிஞ்சுக்கணும். நம்பக்கூடாது. நம்புறதை பற்றி நான் இங்கே சொல்லலை, உண்மைன்னு புரிஞ்சுக்கணும், ரியலைஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. நீங்கள் நிறையா பேர் இந்த எனர்ஜி பால் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் செய்யும்போது நீங்கள் அந்த பந்தை உருவாக்குனீங்க, அதை தொட்டு பாருங்கன்னு சொல்லும்போது, தொட்டு பார்க்கும்போது அந்த ஆறாவை நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நீங்கள் கற்பனை பண்ணல, உங்கள் கற்பனையில் உங்கள் முன்னாடி ஒரு ஒளிப்பந்தை உருவாக்கி இருக்கிறீர்கள், உருவாக்கி இருந்தீங்கன்னு அர்த்தம். உண்மையாகவே உருவாக்கி இருக்கிறீங்க. நீங்கள் பயிற்சி செய்கிறீங்க, ஏன் உடம்பு சூடாகுது? ஆற்றல் மையத்தை நீங்கள் அங்கே ஆக்டிவேட் பண்ணுறீங்க. இது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியிலையும் எல்லாத்துலேயும் இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு நல்ல காரியம் தொடங்கணும் அப்படின்னா கடவுளை கும்பிட்டு தொடங்கணும் அப்படிங்கிற பழக்கம் நிறையா பேருக்கு இருக்குது. இது மதம் சார்ந்து நான் குறிப்பிடலை, பொதுவாகவே எல்லா கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த மாதிரி நல்ல கடவுளை கும்பிட்டு நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அப்படி செய்யக்கூடிய நிறையா பேருக்கு அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக நான் கடவுளை அழைக்கிறேன்னு எத்தனை பேர் நம்புகிறாங்க? எத்தனை பேர் உறுதியாக நான் கடவுளை அழைப்பதற்காக நான் இந்த விஷயத்தை செய்கிறேன்னு எத்தனை பேர் பண்ணுறாங்க? சும்மா பேருக்காக தான் பண்ணுறாங்க. நம்பிக்கையற்ற நம்பிக்கையை தான் நிறைய பேர் மனசுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் இல்லை அப்படின்னு, இல்லை இருக்குங்கிற மாதிரி நம்புகிறாங்க. இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்புவாங்க. எப்படி? கடவுள் இருக்காரா? இல்லை ஆனால் கும்பிடணும். ஏதோ ஒரு விஷயம் இருக்குது
ஆனால் எனக்கு தெரில இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு பூஜை போடும்போதோ இல்லை ஒரு ப்ரேயர் செய்யும்போதோ, நான் கடவுளை இப்பொழுது அழைக்கிறேன், நான் அழைக்கிறேன், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவர் இந்த மாதிரி அழைச்சி இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் நான் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன், அதை கடவுள் கேட்குறாரு, இப்படி பண்ணினா கடவுளுக்கு அது போய் சேரும் அப்படிங்கிற நான் இதை உருவாக்குறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையோடு ஒரு மனநிலையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் போடுற எந்த பூஜையும் பயங்கரமாக வேலை செய்யும். நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பிரார்த்தனையும் ப்ரேயரும் பயங்கரமாக வேலை செய்யும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பேருக்காக பண்ணுறோம், ஒரு சடங்காக செய்கிறோம். அதனால தான் அதெல்லாம் வேலை செய்கிறதே கிடையாது. இப்போது இங்கே நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க, இந்த பயிற்சிகள் நீங்கள் கற்பனை செய்யவில்லை, கற்பனையின் மூலமாக அதை உருவாக்குகிறீர்கள். கண்ணுக்கு தெரியாத இந்த உலகத்தில் நீங்கள் அதை உருவாக்குறீங்க, சூட்சமமாக நீங்கள் உருவாக்குகிறீர்கள். சூட்சமம்னா என்ன, கண்ணுக்கு தெரியாத விஷயம்னு அர்த்தம். அதுதான் ஸ்தூலம்னா கண்ணில் பார்க்கக்கூடியது, சூட்சமம்னா கண்ணுக்கு தெரியாதது. உங்கள் கையில் ஃபோன் வச்சுருக்கீங்க, அது என்னது, அது ஸ்தூலம், கண்களால் உங்களால் அதை பார்க்க முடியுது. ஆனால் நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு வார்த்தை, இந்த வீடியோவெல்லாம் உங்கள் ஃபோனுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு, அதை உங்களால் கண்ணில் பார்க்க முடியுதா, அந்த கனெக்டிவிட்டியை? இல்லை, அதுதான் ஸ்தூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி சூட்சமத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சூட்சமமாக நீங்கள் ஒன்றை உருவாக்குகிறீர்கள் பயிற்சியின் மூலமாகன்னு வச்சுக்கோங்க. அந்த மனநிலை உங்களுக்கு இருக்கணும். இந்த மனநிலையோடு நீங்கள் செயல்படும்போது செய்யக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எந்த ஈர்ப்பு விதியில் நீங்கள் விசுவலைசேஷனே பண்ணாலும், நான் எனக்கு பிடிச்சதை விசுவலைசேஷன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் இப்படி விசுவலைசேஷன் செய்யும்போது இந்த குறிப்பிட்ட ஒரு அலைவரிசையில் நான் செய்தியை அனுப்புகிறேன், அதற்காகத்தான் நான் விசுவலைசேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற புரிதலோடு அதை பண்ணணும். நீங்கள் எந்த பயிற்சி செஞ்சாலும், ஆற்றல் மையங்களுக்கு பயிற்சி செய்கிறீங்க, கோல்டன் பாலை நம்ம கற்பனை பண்ணுறோம், தாமரை பூ மலர்வதாக நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படி நீங்கள் கற்பனையின் மூலமாக அந்த ஆற்றல் மையத்தை இயங்க வைக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த புரிதலோடு நீங்கள் செய்யணும். நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செய்யணும். நான் பாட்டுக்கு ஏதோ கற்பனை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. நீங்கள் அதை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த புரிதலோடு நீங்கள் இதுக்கப்புறம் பயிற்சி செஞ்சீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்குங்க. எப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ரியல் வேர்ல்டில் ஒரு செயலை செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணுவீங்க. மனசில் தான் செய்கிறீங்க, ஆனால் இன்வால்மெண்ட் இருக்கும். எப்படி, உதாரணத்துக்கு ஒரு தாமரை மலரை ஒரு மொட்டை எடுக்கிறீங்க, அதை விரிக்கிறீங்க கையில். விரிக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு செயல்படுத்துவீங்களோ, பயிற்சியில் நீங்கள் விரியுது அப்படின்னு சொல்லும்போது சும்மா விரியுது அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ண மாட்டீங்க, உங்கள் மனதை பயன்படுத்தி விரிக்க செய்வீங்க. அந்த ஆற்றல் மையத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தாமரை மலரை நீங்கள் விரிப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க உங்கள் கற்பனையை பயன்படுத்தி. அதுதான் என்னது, உங்கள் கற்பனையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் உருவாக்குறீங்கன்னு அர்த்தம், சூட்சமமாக உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கற்பனையாகவும் செய்யலாம், உருவாக்கவும் செய்யலாம். அதை நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. நீங்கள் கற்பனையில் வெறுமையாக கற்பனை பண்ணிங்கன்னா எத்தனை நாள் கற்பனை பண்ணாலும் அது எதுவும் ஆக போகிறதில்ல. ஆனால் கற்பனையில் உருவாக்குறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு உருவாக்குனீங்கன்னா அது உருவாகும். இதான் விஷயம். நீங்கள் சில இந்த பயிற்சிகளெல்லாம் செய்யும்போது உடம்பு சூடாகுது, இதை விட பயங்கரமாக உங்கள் உடம்பை கொதிக்க வைக்கிறதுக்கான பயிற்சிகளெல்லாம் இருக்குது, சூடாக்கிறதுக்கான பயிற்சிகளாக இருக்குது. இதெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. ஆனால் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஆர்வக்கோளம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய மூலாதாரத்தில் நல்லா ஒரு தியான நிலைக்கு போயிட்டு உங்களுடைய மூலாதாரத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணினதுக்கப்புறம் அடுத்த ஒரு 5 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மூலாதார ஆற்றல் மையம் இருக்கிற இடத்துல ஒரு சின்னதாக ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் மூச்சு காற்றை உள்ளே இழுத்து
நேராக மூலாதாரத்துக்கு ஃபோக்கஸை கொண்டுட்டு போய் அங்கே நிறுத்தி அந்த அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் பயிற்சி பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பயிற்சி தொடங்கும் போது ஒரு மெழுகுவர்த்தியில் எந்த அளவுக்கு நெருப்பு எரியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கற்பனை பண்ணுவீங்க. 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பயிற்சி முடியும் போது உங்கள் உடம்பு அந்த நெருப்பு பெருசாகி பெருசாகி உங்கள் உடம்பு அளவுக்கு பெருசாகி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி முடிக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு அனலாக கொதிக்கும். ஏன்? அந்த நெருப்பை, அந்த கோர் ஹீட்டை நீங்கள் உங்கள் கற்பனை ஆற்றல் மூலமாக உருவாக்குறீங்க. கற்பனை பண்ணல. அது உடம்பு உண்மையாகவே ஹீட்டு 100 டிகிரி 101 டிகிரிக்கு போய் நிற்கும். அதுக்கு மேலேயும் போகும், 102 டிகிரி போகும். உங்கள் உடம்பு அந்த அளவுக்கு அனலாக கொதிக்கும். இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் இருக்குது. தேவைப்படுறப்ப செய்யணும், எல்லாரும் செய்யாதீங்க. உடம்பு பயங்கரமாக சூடாகும். இதெல்லாம் நான் நம்பலை அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை செஞ்சு பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த பயிற்சியை கரெக்டாக செய்யணும், உடம்பு சூடாகும். ஓகே, அதுக்காக தான் இந்த விஷயத்தை இங்கே சொல்கிறதுக்கான காரணம். அப்போ என்ன விஷயம்? நீங்கள் கற்பனை செய்யவில்லை, அதை உங்கள் மனதை பயன்படுத்தி உருவாக்குறீங்க. இந்த கருத்து ரொம்ப முக்கியம். பின்னாடி இதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பதால் அது உங்களிடம் இல்லை எனும் மன அதிர்வுகளை வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு இறங்கிட்டீங்க. எனக்கு அது வேணும், வேணும் வேணும் வேணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அந்த எண்ணத்தை உங்கள் மனசில் விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? அந்த பற்றை நீக்கி விடணும். அப்போ அதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியெல்லாம் நீங்கள் செய்யும்போது, ஒவ்வொரு முறைகளையெல்லாம் நீங்கள் பின்பற்றும் போது, இல்லை நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, எனர்ஜி பால் மேனிஃபெஸ்டேஷன், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பு இருக்குது, அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் செய்யும்போதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உருவாக்குகிறேன். நீங்கள் ஒரு தடவை கேட்குறீங்க, ஒரு தடவை அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு பயிற்சி பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி, ஏதோ ஒரு பயிற்சி பண்ணுறீங்க. உடனே நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? உடனே நடக்கலைன்னா அது வேலை செய்யவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒரு வீட்டை நீங்கள் கட்டணும்னு நினைக்கிறீங்க, அஸ்திபாரம் போட்டாச்சு, ஒரு செங்கல்ல எடுத்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி நீங்கள் விஷயத்தை பண்ணுறீங்க, ஆனால் அது நடக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல செங்கல்ல வைக்கப்படலைன்னு அர்த்தம் இல்லை, ஒரு செங்கலை வச்சாச்சுன்னு அர்த்தம். அடுத்த நாள் பயிற்சி பண்ணுறீங்க, என்ன அர்த்தம்? இன்னொரு செங்கலை வச்சாச்சுன்னு அர்த்தம். ஒரு செங்கல்ல 2 செங்கல் எடுத்து அடுக்கி வச்சா வீடாயிருமா? இல்லை, நிறையா செங்கல் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பூச்சி வேலைகளெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யணும் இல்லைங்களா? அதே தான் இங்கேயும். அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் இந்த கருத்தை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் கற்பனை பண்ணல, சும்மா வேணுங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கல. அதாவது இது உங்கள் இது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த பயிற்சிகளை செய்யும்போது நாம் அதை உருவாக்குறோம், நம்ம அந்த செய்திகளை அனுப்புகிறோம் பிரபஞ்சத்துக்கு அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்குள்ளே இருக்காது. ஏதோ நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கிலேயே செய்வாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு அந்த பயிற்சி முறைகள் எல்லாம் வேலை செய்கிறது கிடையாது. ஈர்ப்பு விதி பயிற்சிகள் வேலை செய்கிறதே இல்லை. அவங்க பாட்டுக்கு செய்வாங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் செய்யக்கூடியது ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு முறையும் நான் செய்யும்போது ஏற்படுத்துது அப்படிங்கிற அந்த உறுதியான மனநிலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அது இல்லை. நீங்கள் ஒவ்வொரு முறை பயிற்சி செய்யும்போது அது நடக்கலைன்னா, லேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அது வேலை செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை, உங்கள் பயிற்சி வேஸ்ட்டுன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, இன்னும் நிறையா உருவாக்கணும்னு அர்த்தம். அல்லது இன்னும் நிறையா தூரம் போகணும், பயணிக்கணும், நிறையா விஷயங்கள் தேவை, அல்லது உங்கள் வட்டத்தை பெருசு பண்ணணும், அல்லது உங்களுடைய தகுதி வட்டத்தை பெருசுப்படுத்தணும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது, நான் முதலே சொன்ன மாதிரி சில நேரத்தில் நீங்கள் நிறையா விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ நடக்காமல் இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறையா காரணங்கள் இருக்குது. ஒரு சில முக்கியமான காரணம், இங்கே மிஸ்டர் ராமசாமி இருக்கார், இந்த இடத்துல அவரோட ஒரு பெரிய ஒரு இலக்கை வச்சுருக்கார். இந்த இடத்துல இந்த ராமசாமி
இந்த இலக்கை அடையும் போது இதே ராமசாமியாக தான் இங்கே இருப்பாரா? இல்லை, புதிய ராமசாமியாக தான் இருப்பார், புதிய ராமசாமியாக தான் இருக்கணும். இது பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை ஒரு பயணத்தில் கூட்டிகிட்டு போகும். நீங்கள் நினைக்கிற விஷயம் இங்கேயா இருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த ஒரு இடத்துக்கு வருவீங்க, ஒரு ரவுண்ட் அடித்து இங்கே வருவீங்க, திரும்ப இன்னொரு ரவுண்ட் அடித்து இங்கே வருவீங்க, அதுக்கப்புறம் கடைசியில் தான் இங்கே வருவீங்க. ஏன் இவ்வளோ தூரம் நான் சுற்றணும்? ஏன் இதுக்கு டைரெக்டாக இது வரக்கூடாதா? டைரெக்டாக வந்தால் இந்த விஷயத்தை இந்த ராமசாமினால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ராமசாமினால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ இங்கே இருக்கிற இந்த ராமசாமியை மாறணும்னா என்ன பண்ணும்? இந்த பயணத்துக்குள்ளே அவர் போகணும். இந்த பயணம் அப்படிங்கிறது முக்கியம். இந்த ட்ராவல் ரொம்ப முக்கியம், இந்த ஜேர்னி. இதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு விஷயத்தை பயிற்சி செய்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் வருது, ஆனால் இது வரல, நீங்கள் கேட்ட அந்த விஷயம் வரல அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் அங்கே போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இங்கே இருக்கிற நீங்கள் வேற ஒரு நபராக மாறும்போது உங்களுடைய வட்டமும் உங்களுடைய தகுதி வட்டமும் பெரிதாகிவிடும் அப்படின்னு அர்த்தம். இந்த புரிதல் உங்களுக்கு அவசியம். இப்போ இருக்கிற உங்களால் நீங்கள் நினைக்கிற ஒரு பெரிய விஷயத்தை அடைய முடியாமல் இருக்கலாம். எஸ், அது உண்மைதான், அதை அடைய முடியாது. ஆனால் ஃப்யூச்சரில் மாறப்போகிற உங்களால் அதை அடைய முடியும். அதற்கு பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தும். இதுதான் ஈர்ப்பு விதியை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. இதை எடுத்த எடுப்புலேயே நான் அடையணும்னு நினைக்கிறது இல்லை, பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும். தொடர்ச்சியாக நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ப்ராசஸ்னு ஒன்று நடக்கும், அந்த ப்ராசஸ்க்கு உங்களை அனுமதிக்கணும். எடுத்துன்னு நான் என்ன கேட்டனோ அதுதான் எனக்கு வேணும்னு அடம் பிடிக்கக்கூடாது. இந்த ப்ராசஸ்க்குள்ளே போய் சில விஷயங்களை கற்றுக்கிட்டு, சில அனுபவங்களை பெற்றுக்கொண்டு, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் விட வேண்டிய விஷயங்களை விட்டு, நீங்கள் ஒரு புதிய நபராக மாறுவீங்க, புதிய ஒரு வைப்ரேஷனல் ஸ்டேட்டுக்குள்ளே போவீங்க. அப்போ நீங்கள் அதை அடைஞ்சிடுவீங்க. இங்கே முடியாது, ஆனால் இங்கே முடியும். இந்த இடத்துக்கு உங்களை பிரபஞ்சம் கூட்டிகிட்டு போகும். ஈர்ப்பு விதியில் மிக அழகாக வேலை செய்கிற விஷயம் இது. நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உடனே கிடைக்குமா இல்லையா தெரியாது. உண்மையாகவே நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும். அதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது. அதற்கு உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியை நீங்கள் ஆரம்பிக்கணும். தொடங்குங்க, தொடர்ச்சியாக பயிற்சி செய்யுங்க, படிப்படியாக முன்னேறுங்க. பிரபஞ்சம் உங்களை கூட்டிகிட்டு போகும். நீங்கள் இப்போ இருக்கிற நீங்கள் வேற ஒரு நபராக மாறுவீங்க. உங்களுடைய வைப்ரேஷனல் ஸ்டேட் மாறும், வேற ஒரு நபராக மாறுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட விஷயம் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிட்டு போயிட்டே இருக்கும். இந்த நிலை நிச்சயமாக வரும். அதுவரை பயிற்சி செய்யுங்கள். தொடர்ச்சியாக எல்லா பயிற்சிகளையும் செஞ்சுக்கிட்டே வாங்க. அடுத்த கட்ட பயிற்சிகளை செய்யணும் அப்படின்னா இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பயிற்சிகளை நீங்கள் முறையாக தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கணும். இங்கே கொடுக்கப்பட்ட ஆல்ரெடி நம்ம அந்த பயிற்சிகளை நம்ம சொல்லியிருக்கோம், எதற்கு எந்த பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் சில பேர் எனக்கு அஃபர்மேஷன் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாத்துக்கும் அஃபர்மேஷன் தீர்வாகாது. அஃபர்மேஷன் எதற்கு எப்படி பயன்படுத்தணும் நம்ம போன பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கோம். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எதற்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எனர்ஜி பால் மேனிஃபெஸ்டேஷன் எதற்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மெடிடேஷன் ஏன் எதற்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஆற்றல் மையத்திற்கு ஏன் பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இதெல்லாம் பண்ணுனா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னி அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்காது, மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும். அந்த பயணத்துக்கு தயாராகுங்கள். பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்துவதாக. நன்றி.